ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் பிகினர் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துருந்த ட்ராயிங் என்னென்னா, கருவொலி ட்ராயிங் எப்படி ரியலிஸ்டிக்காக வரையுது அப்படின்னு சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸை பயன்படுத்தி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே இன்னர் சர்க்கிள் ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதில் ஹைலைட்ஸு நடுவில் வர்ற அந்த ரிஃப்ளெக்ட்டுக்காக லைட்டாக இது போட்டுக்கிறோம், ரிஃப்ளெக்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி ஃபைலர் ஷேடிங் சென்ட்ரு சர்க்கிள் சின்ன ஷேடிங் பண்ணுறோம். ஃப்ளாட்டாக டிப்பை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு ஷேட் பண்ணுறோம். ஈவனாக இருக்கணும், ஷேடிங் ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் பின்னாடி பிடிக்கணும். ரைட்டிங் பவர் மாதிரி பிடிக்கக்கூடாது. பென்சில் பிடிக்கிற மெத்தட் லைட்டாக பிடிக்கணும். எந்த ப்ரெஷர்ஸையும் எங்கேயும் கட்டிடக்கூடாது. ஸோ ஈவனாக எல்லா பக்கமும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 2B பென்சில் எடுக்கிறோம். 2B பென்சில் வச்சு இன்னொரு ஷேட் போடுறோம். அதுமாரி செகண்ட் லேயர் போடுறோம். செகண்ட் லேயரே எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, ஈவனாக போடணும். எங்கேயும் எந்த ப்ரெஷரையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துடக்கூடாது. ப்ரெஷர் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, திட்டாக தெரியும் ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணி ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணாமல். ஸோ அதனால தான் ப்ரெஷரை ஈவனாக வச்சுக்கிட்டு இந்த சர்க்கிள் அந்த ஹைலைட்ஸை விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம பேஸு வேரியண்ட் பண்ணுறதுனால அந்த ஹைலைட்ஸ் தெரியாமல் இருக்கலாம். போக போக டார்க்னஸ் கூடும் போது அந்த ஹைலைட்ஸ் அக்யூரேட்டாக தெரியும். பார்க்குறீங்க, ஈவனாக கொடுக்க சொன்னேன். அந்த எட்ஜஸ்லலாம் பென்சிலோட டைரெக்ஷனை மாற்றணும். நம்ம ஃப்ளாட்டாகவே ஒரே டைரெக்ஷனில் கொடுத்தோம்னா அந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆகாது. ஸோ பென்சிலோட மூமெண்ட்டை லைட்டாக கம்மி பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். எப்போதுமே எல்லா இடத்தையும் ஈவனாக நம்ம கவர் பண்ணிக்கணும். 2B பென்சிலை வச்சு எதுக்கு நான் இந்த இடத்த ஃபுல்லாக இவ்வளோ நேரம் நான் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எட்ஜஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும். ஸோ அதனால தான் பொறுமையாக பார்த்து பண்ணிவிட்டு அடுத்து நம்ம 4B பென்சில் எடுக்கிறோம். 4B பென்சில் வச்சு சேம் மெத்தடு, சேமாக அதை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். சேம் ஷேடு அப்படிங்கிறது அந்த எட்ஜஸுக்கும் கரெக்டாக கவர் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம 4B பென்சில் வச்சு பண்ணிக்கிட்டுருக்கோம். அடுத்து நம்ம அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக 6B பென்சில் வச்சு யூஸ் பண்ணுறோம். 6B பென்சில் வச்சு சேமாக அதே மாதிரி தான் ஸ்பாட் அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கிட்டு எட்ஜஸ்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கருவில் நல்லா ஈவனாக வருது. அந்த ஹைலைட்ஸ் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் டார்க் கொடுக்கும்போது அந்த ஹைலைட்ஸ் தெரியும் அப்படின்றது. சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். சைடில் போய்ட்டு நீங்கள் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் சொல்லலாம். சைடில் போயிட்டு நம்ம சென்டர் ஆரம்பித்தோம்னா அந்த லுக்கும் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்காது. ஸோ அதனால தான் சென்டர்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ட்ராயிங் ஸ்பாயில் பண்ணி நம்ம கைப்பட்டு பென்சில் பட்டு ட்ராயிங் ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் சென்டர்லேருந்து நம்ம பண்ணுறோம். அடுத்து நம்ம டார்க்னஸ் கூட்ட போகிறோம். அதுக்கு நம்ம சார்கோல் பென்சில்ஸு இல்லாட்டி 8B பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது சார்கோல் பென்சிலு. ஸோ அதே மாதிரி அதுக்கு மேலே உள்ள ஷேட் பண்ணுறேன். அதுக்கு மேலே உள்ள லோ வேரியண்ட்டு மிடில் வேரியண்ட் நம்ம பென்சில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இப்போ சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சார்கோல் பென்சில் டார்க்காக இருக்கிறதுனால நம்ம அப்படி அந்த ஹைலைட்ஸை விட்டுட்டு டார்க் பண்ணுறதுனால நல்லா டார்க்காக வந்திருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதில் லைட்டாக இப்போது அது பண்ணி முடிச்சாச்சு. டார்க்காக இருந்தோன்னா உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லுக்கு தெரியுது. அது பார்த்தது உங்களுக்கு தெரியுது. இப்படி நம்ம லேயர் பை லேயராக நம்ம கொடுக்குறதுனால அந்த டார்க்னஸ் லேயர் பை லேயராக தான் ஏற்றணும் என்றைக்குமே. நான் போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். நம்ம டைரெக்டாக டார்க் பென்சில்ஸ் கொடுக்குறதுனால அந்த டார்க்னஸ் கரெக்டாக ஏறாது, தனியும். ஸோ அவுட்ரு சர்க்கிளையும் நம்ம ஹெச்பி பென்சில் வச்சு கொடுத்துட்டு அது மேலே நம்ம 2B பென்சில் வச்சு கொடுத்து செகண்ட் லேயர் கொடுக்குறோம். 2B பென்சில் வச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் செகண்ட் லேயர் கொடுத்துட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன ப்ரெஷ் மேக்கப் கிட்டில் கிடைக்கும். அந்த சின்ன ப்ரெஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அது சின்ன சர்ஃபேஸ் உள்ள ட்ராயிங். ஸோ சின்ன பென்சில் கை கடுக்காமல் உள்ள பென்சில் பிளெண்டிங் ப்ரெஷ் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பிளெண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம உள்ள அந்த சர்க்கிளுக்கு அடுத்து இன்னர் சர்க்கிளுக்கு அடுத்து ஒரு வரும், ஒரு அவுட்லைன் வருது. அந்த அவுட்லைன் நம்ம போட்டுக்கிறோம். ரிஃப்ளெக்டிங் லைட் அந்த அவுட்லைன் டார்க் அவுட்லைன் வருது, அந்த அவுட்லைன் போட்டுக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் இப்போது ஸ்ட்ரோக்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஹெச்பி பென்சிலை வச்சு ஸ்ட்ரோக்ஸு. ஸோ
சுற்றி இல்லை ஸ்டோக்ஸ் வரணும். இந்த ஸ்டோக்ஸ் பயன்படுத்தி தான் ஃபுல் கருவிலேருந்து நம்ம வரப்போகுது. ஸோ ஸ்டோக்ஸ் போடணும். ஸ்டோக்ஸ் எப்படி போடணும்னா ரொட்டேட்டில் வரணும். அந்த சர்க்கிள் ரொட்டேஷனில் ஸ்டோக்ஸ் வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்துடக்கூடாது கோடு. ஸோ இதில் கவனமாக இருக்கணும். பென்சில் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுத்து ஸ்டோக் பண்ணுவோம். ஸ்டோக்ஸ் எப்படி பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடு எண்டு சர்க்கிளோட லைனில் இருந்து பாயிண்ட் பண்ணி டக்குன்னு உள்ளே சுண்டி விட்ருவோம். அதுதான் ஸ்டோக்ஸு மெத்தட் யூஸ் பண்ணால். இந்த யூஸ் மேக்ஸிமம் ஹேர் இந்த இதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ கருவலத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டோக்ஸு. பார்க்குறீங்க லைட்டாக சுண்டிடுறதுனா ஃபுல்லாக நான் சுண்டலை. லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு இதாக இருக்கணும், பவர் இருக்குமே தவிர ரைட் சைடு பவர் கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரௌண்டிங்காக ஸ்டோக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்டோக்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கணும். எந்த இதுவும் டார்க்காக எதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போது ஃபஸ்ட் லேயர்னால நம்ம பேசிக் லேயர்ன்றதுனால எல்லாத்தையும் நம்ம ஈவனாக கொடுக்கணும். எதையும் நம்ம டார்க்காக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டார்க் ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேசிக்குன்றதுனால தான் நம்ம ஸ்டெப்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வான்ஸாகவே டார்க் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம பேசிக்காக கற்றுக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணும்போது ட்ராயிங் வந்து நல்லாயிருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னர் சர்க்கிள் அந்த ரிஃப்ளெக்டிவ் ஏரியாவுக்குள்ளேயும் நம்ம சர்க்கிள்ஸ் அதே மாதிரி ஸ்டோக்ஸ் போட்டுக்கிறோம். ரெண்டு பக்கம் முடிக்கு எப்படி நம்ம போட்டோமோ, ஹேருக்கு எப்படி நம்ம ஸ்டோக்ஸ் போட்டோமோ ரெண்டு சைடும், அதே மாதிரி கண்ணோட கருவளையத்துக்கு நம்ம ஸ்டோக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அந்த பார்டர் ஏரியா வந்து நம்ம டார்க் பண்ணுறோம் லைட்டாக. அந்த ஏரியா ட்ராக் கொடுக்கும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் போட்டுருவோம். 4B பென்சில் வச்சு ஸ்டோக்ஸ் போட்டுக்கிறோம். அதே மாதிரி HP கொடுத்த மாதிரி இப்போ 4B பென்சில் வச்சு அதே மாதிரி நாலா பக்கமும் சரௌண்டிங் ஃபுல்லாக ஸ்டோக்ஸ் போட்டுக்கிறோம். ஸ்டோக்ஸ் ஈவனாக இருக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம டார்க்னஸ் ஏற்றணும். உட்காரத்தை கொண்டு இது பண்ணக்கூடாது. இப்போ அந்த பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுனால அந்த இடம் சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லைட்டாக இருக்கும். இப்போ நம்ம சார்கோல் எடுத்துக்கலாம். டார்க் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே ஸ்டோக்ஸ் போட்டுருங்க. ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்டோக்ஸ் போட்டுருங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்டோக்ஸ் போடணும். நீங்கள் அந்த டார்க்னஸ் பார்க்குறீங்க, லைட்டாக டார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4B சிங்கிள் வேரியண்ட்டு, லோ வேரியண்ட்டு, மிடில் வேரியண்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டார்க் பென்சில் யூஸ் பண்ணுறதுனால அந்த அக்யூரேட் கிடைக்கும். டேரெக்டாக டார்க் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட் கிடைக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஹைலைட்டையும் நம்ம டார்க் பண்ணிக்கிறோம். ஹைலைட்ஸையும் இப்போ நம்ம அந்த சார்கோல் பென்சில் வச்சு நம்ம டார்க் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒயிட்டாக உள்ள ஹைலைட்ஸ் வந்து நம்ம விட்டுருவோம். மற்ற எல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ணி இப்போ நம்ம ஹைலைட்ஸு பென்சில் இரேசரை வச்சு நம்ம ஹைலைட்ஸு இல்லாட்டி மெக்கானிக்கல் இரேசர்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த ரியாலிசம் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஒரு சில இடங்களில் வந்து நம்ம டார்க் பண்ணுறோம் பென்சில்ஸை வச்சு. அந்த ஸ்டோக்ஸ்லேயே எந்தெந்த இடத்துல நம்ம டார்க் கொடுத்தா நம்ம இன்னும் ரியலிஸ்டிக்காக வருன்றதுனால ஒரு சில இடத்தை போட்டு நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். ரிஃப்ளெக்டிங் அந்த கண்ணோட கருவிலி என்னத்தை பார்க்குது அப்படி பார்க்கும்போது அந்த கண்ணில் ஒரு ரிஃப்ளெக்ட் வரும் அந்த கோடு இது மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம் ரியலிஸ்டிக்காக. ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்து பேசிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ச் பை இன்ச்சை நம்ம கூட்டும் போது ரெஃபரன்ஸ் பிக்சரை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ணும்போது பார்த்து பண்ணணும். நம்மளாம் அது மைண்டில் வச்சு பண்ணக்கூடாது. கண் பார்வையில் வச்சு நம்ம அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை சேம் டு சேம் எப்படி எடுத்து வருதுன்னா தான் நம்ம ரியலிஸ்டிக்காக நடக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் பிக்சரை கையோடு வச்சுக்கணும், ஜெராக்ஸ் பண்ணி இல்லாட்டி மொபைலில் ஏதாவது வச்சுக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி நம்ம டார்க் பண்ணுறோம், ஸ்டோக்ஸ் எடுக்கிறோம். இந்த வாட்டி ஸ்டோக்ஸ் என்னென்னா ரெண்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். கேப் மெயின்டைன் பண்ணி ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு மெல்லிசான ஸ்டோக்ஸ் வந்து உள்ளே எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு 80% வந்து ரியலிஸ்டிக் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, வந்துருச்சு. மேக்ஸிமம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ டார்க்னஸ் ஏற்றிருக்கோம். இப்போ சிங்கிள் லோ வேரியண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டார்க்னஸ் பென்சில் வரை நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ பார்க்குறீங்க ஸ்டோக்ஸ் உள்ள ஸ்டோக்ஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஈவனாக பண்ணணும். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஷேடிங்ஸ் ஏற்றணும். எக்காரது கொண்டும் டைரெக்டாக ஏற்றிக்கிட்டே இருந்தோன்னா கிடைக்கும், பத்தளவு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. ஸோ இப்போது பென்சில் எரேசர் வச்சு நம்ம
இப்போ அந்த ஹைலைட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிளெண்ட் பண்ணி அந்த கிரே டோனை ஏற்றுனதுக்கப்புறம் நடுவில் இப்போ நம்ம பென்சில் எரேசரை வச்சு நம்ம அந்த ஹைலைட்ஸ் கொடுக்கும்போது ரியலிசம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இருக்குது. பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்த வந்து லைட்டாக டார்க் பண்ணுறோம். பென்சில் எரேசர் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு வாட்டி டார்க் பண்ணிக்கிட்டு ஸோ ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. ரியலிஸ்டிக் ட்ராயிங், ஐ ட்ராயிங் எப்படி வரையன்ற இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ட்ராயிங் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராயிங் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ரியலிஸ்டிக் ஐ.